This video is sponsored by SBO Digital Marketing. இது வந்து ரொம்ப ட்ரஸ்டபுளான ஒரு பார்ட் டைம் ஜாப். ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. கைஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்படி ஒரு சிம்பிளிஃபை சம் தான் வந்து பார்க்க போகிறோம். இது எப்படி ஸ்கூல் மெத்தடில் எப்படி சிம்பிளிஃபை பண்ணுறது, எப்படி ஷார்ட்கட்டில் மெத்தடில் ஆன்சர் நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறது, நாம் சிம்பிளிஃபை பண்ண ஸ்கூல் வைஸ் சிம்பிளிஃபை பண்ணது வந்து கரெக்டானு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லி ரெண்டு மெத்தடில் பார்க்கலாம். இப்போ 3 இது எப்படி பண்ணுறது, ஃப்ராக்ஷன் மெத்தட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா 3 × 4 × 3 12 12 + 1 13/4 ப்ளஸ் இப்போ 35 + 1 36/5. இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும். 13 × 5 ப்ளஸ் 36 × 4/4 × 5. இப்போ 13 × 5னா 6, 3 5s are 15, 1 5 மீதி 1 இருக்கு, 1 5s are 5, 6. இப்போ 65 ப்ளஸ் இப்போ 34 6 × 4 அப்படின்னா 24 4 12 12 ப்ளஸ் 2 14. இப்போ 14 போட்டாச்சு. இப்போ 144/20. இப்போ இது எப்படி ப்ளஸ் பண்ணுறது, ப்ளஸ் பண்ணிங்கன்னா 902. இப்போ 209/20. இது எப்படி எழுதணும் அப்படின்னா, இப்போ நம்ம இதே மெத்தடில் எழுதணும். எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா 209 20னா 10 20s are 200, ரிமைண்டர் 9. இப்போ நம்ம இது எப்படி எழுதணும் அப்படின்னா, இங்கே என்ன டிவைட் பண்ணோம்னா அதை தான் கீழே போடணும். அப்போ மீதி என்ன இருக்குது, 9 முன்னாடி 10. இப்போ இப்படி தான் குவான்சியன்ட்டு ரிமைண்டர் இதெல்லாம் வந்து நாம் இப்போ டினாமினேட்டர் இது வந்து இப்படி தான் எழுதணும். கீழே இது எப்படி ஒவ்வொருத்தரும் டவுட் வந்துடும். நாம் எப்போவுமே இது என்ன பண்ணுவோம், டிவிஷனில் தானே வரும். அப்போ இது இங்கே டிவிஷனில் இருக்கிற மாதிரி ஞாபகம். இது ஃபஸ்ட் எழுதுறதுனால எப்போயும் ஆன்சர் தான் ஃபஸ்ட்டு பார்ப்போம், அது முன்னாடி. ரிமைண்டர் லாஸ்ட்டாக பார்ப்போம், அது மேலே. அவ்வளோதான். மீதி இது ஒரு பிளேஸ் இருக்குது, அதனால் அப்படின்னு சொல்லி ரிமைண்டர் மேலே தான் போடணும். இப்போ நம்ம இது எப்படி ஷார்ட்கட்டில் பார்க்குறது அப்படின்னிங்கன்னா, இப்போ 3 1/4 ப்ளஸ் 7 1/5 இதுதான் சம்மு. நம்ம இது என்ன பண்ணுறது பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் என்னது, இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 10. அதே இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 9 ப்ளஸ் பண்ணால் மறுபடியும் இந்த ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் /20. இதுதான் ஷார்ட்கட்டு. இன்னொன்று இதே மாதிரி ஒரு சம் சொல்கிறேன். ப்ளஸ் 5 1/4 இதே இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணால் 9, இங்கே இந்த ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் இது ரெண்டையும் இன்ட்டு பண்ணால் ஆன்சர் 3 14 12 3 4 12. இப்போ இந்த ரெண்டையும் ப்ளஸ் பண்ணோம்னா 7. இவ்வளோ தான் ஆன்சர். இப்படி ஷார்ட்கட்லேயும் தெரிஞ்சுக்கலாம்.